கிருஷ்ணராயபுரம் அருகே குளிர்பான பாட்டிலுக்கு 5 ரூபாய் கூடுதலாக கேட்டதால் பேக்கரி உரிமையாளர் மற்றும் அவரது மகன்களை 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாக்கும் சிசிடிவி வீடியோ வைரலாகி வரும் நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோவிந்தராஜ் மற்றும் அவரது மகன்கள் சரவணன், சிவகுமார் ஆகியோர் பேக்கரி கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை கோட்டை கரையாம்பட்டியை சேர்ந்த வேல்முருகன் என்பவர் அங்கு பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானம் வாங்கி கொடுத்துள்ளார். பின்பு அதற்குண்டான 25 ரூபாய் பணத்தை செலுத்த முற்பட்ட போது குளிர்பானம் 30 ரூபாய் என பேக்கரி உரிமையாளர் கூறியுள்ளார். அப்போது குளிர்பானம் அருந்திய நபர் குளிர்பானத்தின் விலை 25 ரூபாய் என பாட்டிலில் போடப்பட்டுள்ளது, எதற்கு 5 ரூபாய் கூடுதலாக தர வேண்டும் என்று கேட்டதால் வாக்குவாதம் முற்றியது. இதைத் தொடர்ந்து கூடுதலாக 5 ரூபாய் சேர்ந்து 30 ரூபாய் பணத்தை செலுத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறிய வேல்முருகன் கோட்டை கரையாம்பட்டியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களை அழைத்து வந்து பேக்கரி கடையில் புகுந்து கோவிந்தராஜ் மற்றும் அவரது மகன்கள் சரவணன் மற்றும் சிவகுமாரை சேரை எடுத்து கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் கடையின் உரிமையாளர் மற்றும் அவரது மகன்கள் என 3 பேரும் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருகிறது. இதுகுறித்து சிந்தாமணிப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ளது நடுக்கட்டி கிராமம். இங்கு கடந்த ஆண்டு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மு. அருணா மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா ஆகியோர் ஆங்கில வழி தொடக்கப்பள்ளியை துவக்கி வைத்தனர். இந்த நிலையில் இன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் நடுக்கட்டி பள்ளிக்கு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை காலை 9 மணிக்கு அழைத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து 12 மணிக்கு மேலாகியும் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராததால் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் குறிப்பிட்ட நேரத்திற்கு பள்ளிக்கு வராத ஆசிரியர்கள் மீது பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது. வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்ற கார் வேப்பூர் கூட்ரோட்டில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்துள்ள வேப்பூர் 4 முனை சந்திப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பாலி கிராமத்தை சேர்ந்த பழனிசாமி என்பவரது மகன் ராசு தனது மனைவி அஞ்சலை மற்றும் கார் ஓட்டுநர் சாமிநாதனுடன் காஞ்சிராங்குளம் தனது உறவினர் வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது வேப்பூர் 4 முனை சந்திப்பில் நிகழ்ச்சிக்கு தேவையான பொருட்கள் வாங்க காரை நிறுத்திவிட்டு கடைக்கு சென்றபோது கார் அதிக வெப்பத்தினால் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதுபற்றி தகவல் அறிந்து வந்த வேப்பூர் தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். இதனால் வேப்பூர் 4 முனை சந்திப்பில் சற்று பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் இச்சம்பவம் குறித்து வேப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழர் முன்னேற்ற படை நிறுவன தலைவர் வீரலட்சுமி தலைமையில் தமிழகத்தில் கொக்கின் போதைப் பொருளை பயன்படுத்துகின்ற நடிகர் நடிகைகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சென்னை தியாகராய நகரில் உள்ள தென்னிந்திய நடிகர் சங்கத்தை முற்றுகையிட முயன்ற தமிழர் முன்னேற்ற படை நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய வீரலட்சுமி, நடிகை விஜய், தனுஷ், பாடகி சுசித்ராவின் கணவர் கார்த்தி உள்ளிட்டோர் கொக்கையின் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக பாடகி சுசித்ரா குற்றச்சாட்டை வைத்த நிலையில் அவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், தற்போதைய சினிமா துறை நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய துறையாக இல்லை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், நாம் தமிழர் சீமான் கட்சியில் உள்ள சின்னம் புலி அல்ல, பூனை. உண்மையான தமிழச்சி நான் தான் புலி சின்னத்தை பயன்படுத்த வேண்டும். தமிழரே இல்லாத சீமான் சோழர்களின் சின்னமான புலி சின்னத்தை பயன்படுத்தும் போது தமிழச்சியான தான் பயன்படுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். வெள்ளி தட்டுல கொடிய போதைப் பொருளான கொக்கைன் பயன்படுத்துவதா அவங்க ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சாங்க. அதன்படி நாங்க ஒரு சில தினங்களுக்கு முன்பாக உள்துறை செயலாளர் தமிழ்நாடு அரசு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் அலுவலகத்துல இந்த நடிகர்களுக்கு போதைப் பொருட்களான இந்த கொடிய போதைப் பொருள் கொக்கைன் எப்படி அவங்களுக்கு யார் சப்ளை பண்ணாங்க, அந்த பயன்படுத்தின நடிகர் விஜய், தனுஷ், த்ரிஷா, ஆண்ட்ரியா, சுசித்ரா அவங்களுடைய கணவர் இவங்க எல்லாருமே மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இவங்க விசாரணையை மேற்கொள்ள நாங்கள் புகார் கொடுத்தோம். ஆனால் புகார் கொடுத்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அடிப்படை விசாரணை கூட காவல்துறை தமிழ்நாடு அரசு காவல்துறை மேற்கொள்ளாமல் இருக்குது. எங்களுக்கு வருத்தம் அளிக்குது. இதுவே ஒரு பார்ட்டியில் இப்போ சென்னையில் நிறைய பப்லாம் இருக்குது, நிறைய பார்ட்டி ஹால்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு பார்ட்டி ஹாலில் யாராவது அந்த நிகழ்ச்சிகளில் கொக்கைனோ இல்லை வேறு ஏதாவது போதைப் பொருள் பயன்படுத்துதா ஏதாவது சமூக வலைத்தளத்தில் யாராவது போட்டாங்கன்னா உடனடியாக காவல்துறை அந்த பார்ட்டி ஹாலுக்கு சீல் வச்சு உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை கைது பண்ணி சிறைப்படுத்துறீங்க. ஆனால் இப்போ நடிகர்களுக்கு ஒரு சட்டம்,
சாதாரண குடிமக்களுக்கு ஒரு சட்டமா? சட்டன்றது எல்லாருக்குமே வந்து சரிசமம் தானே. அப்ப பிரபலமான நடிகர்கள்ன்றதுனால அவங்க மீது ஏன் காவல்துறை இன்னும் அடிப்படை விசாரணை கூட ஏன் மேற்கொள்ளலன்றது தமிழ்நாடு மக்களுக்கும் எங்கள் போன்ற சமூக தமிழ் இயக்கங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் அளிக்குது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.